ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேஜிஎஃப் சாப்டர் 2 பிரம்மாண்ட வெற்றிக்கு அடுத்து டைரக்டர் பிரசாந்த் நீல் டைரக்ட் பண்றதுனால சலார் படமும் கேஜிஎஃப் 2 மாதிரி மாசா இருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. சலார் படம் ரிலீஸ் ஆகி 4 days ஆயிடுச்சு. ஜனங்க எதிர்பார்த்த மாதிரி படம் இருந்துச்சா? சலார் 4 days வேர்ல்டு வைட் கலெக்ஷன் எவ்வளவு? வாங்க அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த் நீல் சலார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டாரு. கேஜிஎஃப் படம் மாதிரியே சலார் இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. கேஜிஎஃப் வேற கதை, சலார் வேற கதை, ரெண்டு படத்துக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பாகுபலி படத்துக்கு அடுத்து பிரபாஸ் எந்த ஒரு ஹிட் மூவியும் கொடுக்காததால சலார் பட வெற்றியும் அவரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காரு. படத்தை பத்தி பப்ளிக் என்ன சொல்றாங்க? ஓவர் பில்டப்பா இருக்கு, லாஜிக்கே கிடையாதுன்னு ஒரு சிலரும், மாசா இருக்கு, தியேட்டர்ல பாக்கிறதுக்கு ஒர்த்தான மூவின்னு ஒரு சிலரும், மொத்தத்துல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய வந்திருக்கு. ஆல் ஓவரா பார்க்கும்போது சலார் மூவி சக்சஸ் ஜோனை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆன முதல் நாள்லயே 178 crores கலெக்ஷனை கொடுத்துருக்கு. நம்ம தளபதியோட லியோ ஃபர்ஸ்ட் டேல 148 crores கலெக்ஷன் பண்ணி 2023ல ஹையஸ்டா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் கொடுத்த மூவியா இருந்தது. ஆனா இப்ப சலார் 178 crores கலெக்ட் பண்ணி லியோவை செகண்ட் பிளேஸ்க்கு தள்ளிடுச்சு. சலார் இரண்டாவது நாள்ல 250 crores கலெக்ஷனை கொடுத்துருக்கு. மூணாவது நாள்லயே 400 கோடி கலெக்ட் பண்ணிட்டதா சோசியல் மீடியாவில் நியூஸ் பரவனாலும் சலாரோட 3 நாள் கலெக்ஷன் 320லேருந்து 330 crores தான் கலெக்ட் பண்ணியிருக்கும்னு தெரியுது. நாலாவது நாள் கிறிஸ்துமஸ் ஹாலிடேங்கிறதால சலார் அன்னைக்கும் நல்ல கலெக்ஷனை கொடுத்துருக்கு. டோட்டலா சலாரோட 4 days கலெக்ஷன் 400 crores தாண்டி 400 crore மூவி கிளப்ல சலார் ஜாயின் பண்ணிருக்கு. சலார் படத்தோட பட்ஜெட்டே 300 crores உள்ளதான். அதனால சலார் ஆல்ரெடி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு அடுத்து வர நாட்கள்ல சலார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கேஜிஎஃப் சாப்டர் 2 கலெக்ஷனை பீட் பண்ணதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பற்றின உங்கள் கருத்தையும் சலார் மூவி பற்றின உங்கள் கருத்தையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.